ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான ஃபயர் ஃபோர்ஸ் சீசன் 1 எபிசோட் 3 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோடுக்கு அப்புறமா தான் இந்த அனிமே எப்படி போக போகுது அப்படிங்கிற ஒரு ஐடியாவே நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த எபிசோட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபயர் ஃபோர்ஸ் சீசன் 1 எபிசோட் 3. இப்போ ஒரு மேட் சயின்டிஸ்ட் ஒருத்தனை காமிக்கிறாங்க. உனக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த உலகத்தில் எல்லாமே இப்போ ரொம்பவும் மோசமாக மாறிக்கிட்டு இருக்கு. நிறைய கண்ட்ரிஸ் அழிஞ்சு கூட போயிருக்கு. ஈவன் டோக்கியோவில் கூட குறிப்பிட்ட சில இடத்துல தான் வாழ முடியும். ஹாலி டெம்பிளும் ஹாஜிமா இண்டஸ்ட்ரியும் தான் நிறைய விஷயங்களை செய்கிறாங்க. இதனால என் பேருக்கு தான் லாபம் அப்படின்னு சயின்டிஸ்ட் பேசிட்டு இருக்கமோ, இன்னும் வளவலன்னு பேசிட்டு தான் இருப்பியா இல்லை விஷயத்துக்கு வரியா அப்படின்னு அந்த சிகரெட் பிடிக்கிறவன் சொல்கிறான். நான் கொடுத்த அந்த பவுடர் எப்படி வேலை செய்யுதுன்னு கேட்கவோ, இது சூப்பராக இருக்குது, கண்ட்ரோல் பண்ணவோ ஈஸியாக இருக்குது அப்படின்னு அந்த சிகரெட் பிடிக்கிறவன் சொல்கிறான். கம்பெனி 8ஓட கேப்டன் ஆகிட்டாரோ ஓபி மட்டும்தான் இருக்கிறதுலேயே டிஃப்ரெண்ட் ஆனவன். பேரு புகழ் மெடல் இது எதையும் அவன் கேர் பண்ண மாட்டான். மக்களோட உயிர் தான் முக்கியம்னு சொல்லி சில விஷயங்களை பண்ணதுனால அவனை சஸ்பெண்ட் கூட பண்ணியிருக்காங்க. அப்புறம் தான் அவன் தனி கம்பெனி ஆரம்பிச்சான் சயின்டிஸ்ட் சொல்லவும், அப்ப இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு சிகரெட் பிடிக்கிறவன் சொல்றான். ருக்கி ஃபயர் சோல்ஜர் கேமுக்கு நம்ம ஹீரோ போறான். அங்க ஒரு பொண்ணு நிக்கிறா. இவளோட பேரு டாமிக்கி கொட்டெட்சோ. இவளோ ஒரு தேர்ட் ஜென்ரேஷன் தான். அவ ட்ரெஸ் பார்த்து நம்ம ஹீரோ கொஞ்சம் பயப்படவோ, என்னடா சிரிக்கிறா அப்படின்னு அவ கேட்கறா. ஒன் யாங் அப்படின்னு சொல்லி மாக்கி பார்க்கவும், என்னது நம்ம ஹீரோ கேட்கறான். இவங்க எல்லாம் ஃபயர் சோல்ஜர்ஸை ரெப்ரசென்ட் பண்றவங்க மாதிரி அப்படின்னு சொல்லவும், இந்த வயசான ஆள் மாஸ்குமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அனிமல்ஸ் பொம்மையை ஏன் வச்சிருக்கோம்னு சொல்லி எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணதுனால தான் ஒரு வயசான ஆளை அனிமல் மாதிரி இப்படி கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு மாக்கி எக்ஸ்பிளைன் பண்றா. இது எவ்வளவு கியூட்டா இருக்கு தெரியுமா அப்படின்னு மாக்கி சொல்லவோ, இதையா சொல்ற அப்படின்னு நம்ம கேட்குவோம். ஆமானவா சொல்றா. சயின்டிஸ்டும் எல்லாத்தையும் இங்க தான் உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். மத்த கம்பெனியாலும் இந்த இடத்துல தான் இருக்காங்க. அதுல நம்பர் 1 கம்பெனி இருக்க ஆளை நம்ம ஹீரோ பாக்குறான். அவர் ஃபேஸ் பார்க்கவும் தான் நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது. நம்ம ஹீரோட வீடு எரிஞ்சப்போ அவனை ரெஸ்கியூ பண்ண வந்தது அந்த ஆளா தான் இருந்திருப்பாரு. சோ நம்ம ஹீரோ அவர்கிட்ட பேசலாம் அப்படின்னு போறான். என்ன தம்பி என்ன வேணும்னு அவர் கேட்கவும், நம்ம ஹீரோ அவனோட நேம சொல்லவுமே அவர் ஃபேஸ் ஒரு மாதிரி மாறுது. 12 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஃபயர் ஆக்சிடென்ட் பத்தி பேசணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்ல சார், நான் கிளம்புறேன் அப்படின்னு அவர் அங்கிருந்து போயிருக்காரு. ஹே என்ன தைரியம் இருந்தா எங்க கேப்டன் வந்து பேசுவா அப்படின்னு டாமிக்கி சொல்றா. டாமிக்கிக்கு ஒரு பேட் லக் இருக்கு. சோ அதனால ஹீரோ அவளை கண்ட இடத்துல கை வச்சிருக்கான். அதானே என் கிட்ட வந்து ஏமல என்ன தப்பு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். கம்பெனி 1ஓட கேப்டன் போய் தேடி பிடிச்சு, சார் ரொம்ப நேரம் ஆகுது, ஒரு 5 நிமிஷம் தான் நம்ம ஹீரோ சொல்றான். கேம்ல கலந்துக்கிட்ட போறவங்க ரெடியா வந்து நில்லுங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாங்க. நிறைய பேரை நான் காப்பாத்திருக்கேன், அதுவோ 12 வருஷத்துக்கு முன்னாடின்னு வர சொல்ற, எப்படி எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. இவர் எதையோ மறைக்கிறாரு அப்படின்னு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டான். இந்த பில்டிங்கோட டாப்ல மக்கள் மாட்டிட்டு இருக்காங்க, நீங்க அவங்கள போய் காப்பாத்தணும். இதை அந்த மாஸ்க் போட்டுக்கிற இவர் தான் இன்ஃபர்னோ மாதிரி, இவர் தான் அவங்களை கடத்தி வச்சிருப்பாரு. எல்லாரும் தயாரா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஸ்டார்ட் சொல்லவும், நம்ம ஹீரோ மட்டும் அசால்ட்டா நின்னுட்டு இருக்கான். நம்ம ஹீரோ பறந்து டைரக்டா டாப்புக்கே போறான். இதெல்லாம் சீட்டிங் அப்படின்னு சொல்லி ஆத்தரும் டாமிக்கியும் நினைக்கிறாங்க. டாமிக்கி இப்ப அவளோட பவரை யூஸ் பண்ணி ஃபாஸ்டா போலாம் அப்படின்னு முடிவு பண்றா. ஹீரோ நாங்க இப்போ வானத்துல இருந்தா என்ட்ரி கொடுப்பான் அப்படின்ட்டு இப்ப நம்ம ஹீரோ உள்ள போறான். ரெஸ்கியூ பண்ண வேண்டிய ஆளு இன்ஃபர்னோவா வேஷம் போட்ட ஆளு 2 பேரையுமே ஒருத்தன் அடிச்சு போட்டு வச்சிருக்கான். ஹாய் தம்பி, நம்ம பேசுறதுக்கு எதுவும் டிஸ்டர்பன்ஸ் இருக்க கூடாதுன்னு தான் நான் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி வச்சிருக்கேன். நான் சொல்றத கவனமா கேளு டெவில் ஃபுட். 12 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது பத்தி என்கிட்ட இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லவும், உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். உன்னோட தம்பியவும் உங்க அம்மாவையோ கொண்ட அந்த ஃபயரை பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருக்கல்ல அப்படின்னு நம்ம கேட்கவும், இதை பத்தி உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கறான். ஹே அவங்கள விட்டு தள்ளி நில்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிட உனக்கு விருப்பம் இல்லையா, இவங்களை பத்தி கவலைப்பட்டு இருக்க, இவங்க உயிரோட இருக்கிறது நம்ம பேச்சுவார்த்தைக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு போல, அப்ப இவங்களை கொன்றலாமா அப்படின்னு நம்ம கேட்கவும், நம்ம ஹீரோ டென்ஷன் ஆயிட்டு அவனை அட்டாக் பண்ண போறான். நம்ம ஹீரோ அட்டாக் பண்றதுல இருந்து அவன் ஈஸியா தப்பிச்சிருந்தான். சரி இப்போ சொல்லு, உனக்கு அந்த ஃபயரை பத்தி என்ன தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஃபர்ஸ்ட் நீ எனக்கு கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் பண்ணு, நம்ம விளையாடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு பவுடர் அவன் ரிலீஸ் பண்றான். அது நம்ம ஹீரோ கிட்ட அப்படியே காத்துல பறந்து வந்து நம்ம ஹீரோ முன்னாடி வெடிக்குது. அவன் வந்துட்டு செம ஃபாஸ்டா வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றான். இப்போ திரும்பவும் டக்குன்னு அந்த பவுடர் போட்டு நம்ம ஹீரோ முன்னாடி வெடிக்க வைக்கிறான். அவனோட ஃபயரையே கார்டு மாதிரி யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றான். நம்ம ஹீரோக்கு ரத்தம் வருது. இப்போ அவன் வில்லத்தனமா நம்ம ஹீரோ முன்னாடி போய் நிக்கவும், நம்ம ஹீரோ பயத்துல அப்படி வில்லத்தனமா சிரிக்கிறான். பரவாயில்ல, இப்படி ஒரு நேரத்துல கூட நீ சிரிச்சிட்டு இருக்க, உண்மையிலேயே நீ வித்தியாசமானவன் தான் அப்படின்னு அவன் சொல்லிட்டு, என்னால எல்லா உண்மையவும் சொல்ல முடியாது, பட் ஒரு கொட்டி இன்ஃபர்மேஷன் சொல்றேன், உன்னோட தம்பி இன்னும் உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ உயிரோட இருக்கானா, ஆனா அவன் எரிஞ்சு அவனோட போன்ஸ் கூட கிடைக்கலன்னு சொன்னாங்களே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அவங்க உன்கிட்ட உண்மையை தான் சொல்லியிருப்பாங்க, நீ நம்புறியா அப்படின்னு நம்ம கேட்கவும், நீ அதுக்காக மெனக்கிட்டு இவ்வளவு தூரத்துக்கு என்ன பத்தி தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகும்போது தான் கம்பெனி 1ஓட கேப்டன் நம்ம ஹீரோ கிட்ட அதையோ மறைச்சான் அப்படிங்கிறது நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது. என்ன உனக்கு யார் மேலேயோ சந்தேகம் இருக்குது போல அப்படின்னு நம்ம கேட்கவும், சரி அது உண்மையாவே இருந்தாலும் உனக்கு எப்படி அது தெரியும், அண்ட் எதுக்காக நீ அதை இவ்வளவு ரிஸ்க் எடுத்து வந்து என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இந்த நோபல் ஃபயர் ஃபோர்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கவங்க மேல கண்டிப்பா உனக்கே சந்தேகம் வந்திருக்கும். ஒன்னு நீ ஜோக்கர் கூட சேர்ந்துரு, அப்படி இல்லைன்னா அந்த முட்டாளுங்க கூடவே இரு, நீ ஹீரோவா இருக்க போறியா வில்லனா இருக்க போறியான்னு நீ முடிவு பண்ணு அப்படின்னு நம்ம கேட்கவும், எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை, ஏன்னா எப்பவுமே நான் ஒரு ஹீரோ தான். உனக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்குங்கிறது முக்கியம் இல்லை, நீ ஆளுங்களை அட்டாக் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோவனை அட்டாக் பண்றான். இப்போ நம்ம ஹீரோ கொஞ்சம் சீரியஸா அட்டாக் பண்ணுவோம். அவன் நம்ம ஹீரோ கிட்ட அடி வாங்கிட்டு இருக்கான். பரவாயில்ல, உன் திறமை ரொம்பவே சூப்பர் தான், ஆனா உன்னால ரொம்ப நேரத்துக்கு இது பண்ண முடியாதுல்ல அப்படின்னு நம்ம கேட்கறான். நம்ம ஹீரோக்கு மூச்சு வாங்குது. ஆத்தர் மத்தவங்க அப்படின்னு எல்லாருமே இப்பதான் பில்டிங்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா என்டர் ஆயிட்டு இருக்காங்க. மேல நம்ம ஹீரோ ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். ஏதோ இடி இடிக்கிற சவுண்ட் கேக்குது. திரும்பவும் நான் விழுந்துட்டேனே அப்படின்னு டாமிக்கி சொல்றா. நான் ஒன்னும் குஷன் இல்லை அப்படின்னு ஆத்தர் சொல்லவும், என்ன தைரியம் இருந்தா என்ன தொற்றுப்பா அப்படின்னு அட்டாக் பண்றா. இப்ப ஃபைட்டிங்
சவுண்ட் கேட்கவும் இவங்க 2 பேரும் ஃபாஸ்டா ஓடி போய் பாக்குறாங்க. நம்ம ஹீரோவா அவனும் ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். இவன் வேற எவனோ ஒருத்தன் வெளிய இருந்து உள்ள வந்து நம்ம ஆளுங்களை அடிச்சு போட்டான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நீ ஃபர்ஸ்ட் ஜெயிக்கணுங்கிறதுக்காக தானே போய் சொல்றேன், நான் நம்ப மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஆத்தர் ஃபைட் பண்றதுக்காக போறான். டேய் நான் உண்மையை தாண்டா சொல்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆத்தர் அவனை போய் அட்டாக் பண்ணவா அவன் ஈஸியா டாச் பண்ணிட்டு இருக்கான். டாமிக்கு போயிட்டு அட்டாக் பண்றான். பவுடரை வச்சு அவன் பிளாஸ்ட் பண்ணுவோம். டக்கு நம்ம ஹீரோ போய் அவளை காப்பாத்துறான். இது கேம் மாதிரி இல்ல, இவன் சீரியஸா அட்டாக் பண்றான்னு ஆத்தர் கேட்கவும், நான் தான் முதல்லயே சொன்னல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ ஹீரோவா இருக்கணும்னு தானே ஆசைப்படுற, அப்படின்னா உன்னால இங்க இருக்கிற எத்தனை பேரை காப்பாற்ற முடியும்னு பாப்போம் அப்படின்னு சொல்லி அந்த இடம் ஃபுல்லா அந்த பவுடரை பரப்பி விடுறான். அப்புறம் மீட் பண்ணலாம் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இப்ப அங்க இருந்து கிளம்புறான். இப்ப இந்த மொத்த இடமும் வெடிக்க போகுது. நம்ம சீக்கிரம் இங்க இருந்து வெளியே போனோம். ஆத்தர் பிளாஸ்மா வச்சு மேல ஒரு கட் பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அவனும் மேல இருக்கிற ரோப்பை கட் பண்றான். பட் அந்த சவுரை அதுவா கீழே விழல. உடனே டாமிக்கு அவ பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணி அந்த சவுரை உடைக்கிறா. அடிப்பட்ட 2 பேரையும் தூக்கிட்டு நம்ம ஹீரோ என் காலை பிடிச்சுக்கோங்க இவங்க 2 பேரையும் தூக்கிட்டு இப்ப மேல பறந்துருதான். வெல்டிங்கே மொத்தமா வெடிக்குது. பட் நம்ம ஹீரோ செம ஃபாஸ்டா இப்ப மேல வந்துருதான். பிளாஸ்டோட எஃபெக்ட்ல டாமிக்கியோ ஆத்தரோ பறந்துருந்தாங்க. டாமிக்கியோ வந்துட்டு கம்பெனி ஒன்னோட கேப்டன் வந்து காப்பாத்திருந்தான். இவளை நான் பாத்துக்கிடுவேன் அவங்க 2 பேரையும் ஒழுங்கா அப்படின்னு அவன் சொல்லுவான். அப்ப ஆத்தர் நம்ம ஹீரோ கேக்குறான் கீழே பாருன்னு அவங்க சொல்றாங்க. மேல இருந்து அவன் கீழே வந்து விழுறான். பட் பெட்ஷீட்டை வச்சு புடிச்சுமே தரையில போய் அவன் அடிச்சிருக்கான். பரவாயில்ல மாக்கி நீ கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கன்னு அவன் சொல்லவும், யாரை பார்த்துட்டா கொரில்லான்னு சொன்ன அப்படின்னு சொல்லி அவனை உருட்டி விட்டுதா. இவா காதுல ஏன் எப்போ தப்பா கேக்குது அப்படின்னு ஆத்தர் நினைக்கிறான். அங்க இருந்து 2 பேரையும் நம்ம ஹீரோ ஒரு வழியா காப்பாத்திட்டான். என்னோட ஒரு சபார்டினேட்டை காப்பாத்திருக்க, எல்லாரையும் காப்பாத்திட்ட, உண்மையிலேயே நீ சூப்பர் தான் ஷீன்ரோ அப்படின்னு சொல்லி அந்த கேப்டன் பாராட்டுறான். தேங்க்ஸ் சார் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ நம்ம ஹீரோவோட கேப்டன் ஓபி அந்த இடத்துக்கு வரான். ஷீன்ரோ உனக்கு எதுவும் ஆகலையே, நீ உண்மையிலேயே ஆசம் அப்படின்னு அவனை எல்லாரும் பாராட்டுறாங்க. உனக்கு ஒரு நல்ல சோல்ஜர் கிடைச்சிருக்கான் அப்படின்னு ஓபி கிட்ட அந்த கம்பெனி ஒன் கேப்டன் சொல்லிட்டு போறான். இப்போ எல்லாரும் அங்க இருந்து கிளம்பிருந்தாங்க. நம்ம ஹீரோவும் ஓபியும் மட்டும் அங்க நிக்கிறான். இப்பதான் நம்ம ஹீரோ அவன் கிட்ட எல்லாத்தையுமே சொல்றான். ஒரு ஸ்ட்ரேஞ்சர் அந்த இடத்துல நின்னுட்டு இருந்தான். ஏதோ ஒரு பவுடர் மாதிரி யூஸ் பண்ணி தான் அவன் எல்லாத்தையும் பிளாஸ்ட் பண்ணான். அந்த சின்ன பொண்ணோட வீட்டுல பார்த்தோம்ல அதே பவுடரோட பிளாஸ்ட் தான் இதுவும். கேப்டன் உண்மையிலேயே ஃபயர் ஃபோர்ஸ் கம்பெனில என்னதான் நடக்குது, நம்ம எல்லாரும் நல்லதுக்காக தான் போராடுறோமா? ஒரு நிமிஷம் உங்க பதில சொல்றதுக்கு முன்னாடி நம்ம நல்லதுக்காக தான் போராடுறோம், நான் ஒரு ஹீரோயிக் வேலை தான் பாக்குறேங்கிறத சொல்லுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம நல்லதுக்காக தான் போராடுறோம் ஷீன்ரோ. ஃபயர் ஃபோர்ஸ்லயே நிறைய கம்பெனிஸ் இருக்கு, ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு மோட்டிவ் இருக்கு. ஃபர்ஸ்ட் இது கிரியேட் ஆனப்போ ஹோலி டெம்பிள் தான் வந்துட்டு இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ 5th கம்பெனியான ஹாஜிமே இண்டஸ்ட்ரி தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. அவங்க தான் எல்லா ஃபயர் ஃபோர்ஸ் கம்பெனிக்கும் தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லா கம்பெனியுமே ஈவில் எதிர்த்து தான் போராடிட்டு இருக்கோம். ஆனா எல்லாருமே நல்லவங்களான்னு கேட்டா நான் ஆமான்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா ஃபயர் ஃபோர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு எதனால இந்த இன்ஃபர்னோலாம் கிரியேட் ஆகுதுன்னு தெரிஞ்சிருக்கு. நான் சொன்னல ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு மோட்டிவ் இருக்குன்னு. நம்ம கம்பெனியோட மோட்டிவ் மற்ற 7 கம்பெனிஸையும் கண்காணிச்சு இன்ஃபர்னோ ஏன் கிரியேட் ஆகுதுங்கிற காரணம் தெரிஞ்ச ஒருத்தங்கிட்ட இருந்து உண்மையை நம்ம எப்படியாச்சும் வர வைக்கிறது தான் அப்படின்னு கேப்டன் சொல்லவும், நானும் உங்களுக்கு எப்பவும் ஹெல்ப்ஃபுல்லா இருப்பேன் சார் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். தேங்க்ஸ் ஷீன்ரோ, கம்பெனி 8ல நீ இருக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு கேப்டன் சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த இன்ஃபர்னோ கிரியேட் ஆகி மக்கள் எல்லாம் எரிஞ்சு போறது டோக்கியோல மட்டும் நடக்கல, உலகம் ஃபுல்லாவே நடந்துட்டு இருக்கு. இதனால நிறைய கண்ட்ரீஸ் மொத்தமா அழிஞ்சு கூட போயிருக்கு. இதை தடுக்கிறதுக்காக ஃபயர் ஃபோர்ஸ் கம்பெனி மொத்தமா 8 கம்பெனி இருக்கு. அதுல இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு எதனால இந்த இன்ஃபர்னோலாம் கிரியேட் ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. அந்த டீடைல் எப்படியாச்சும் தெரிஞ்சு இது எல்லாத்தையும் எப்படியாச்சும் தடுக்கணும், இதுக்கு ஒரு முடிவை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஹீரோவோட கேப்டன் ஓபி வந்து போராடுறான். இதுக்கு ஓடையில சில ஜோக்கர் குரூப்ஸ்னு ஒருத்தங்க இருக்காங்க. அதுல இருக்கிற ஒருத்தன் வந்துட்டு நம்ம ஹீரோவோட தம்பி இன்னும் இறந்து போகல, உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட வந்து சொல்லிட்டு போயிருக்கான். கம்பெனி 1ஓட கேப்டனும் நம்ம ஹீரோ கிட்ட எதையோ மறைக்கிறான். என்னதான் நடக்குது அப்படிங்கறத போக போக இருக்கிற எபிசோட்ஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.